மேஷ ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் கொஞ்சம் சூடு அதிகமாக இருக்கிறதுனால ஏற்றங்கள் சற்று கம்மியாக இருக்கும். தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கும். ஏன்னா ராசிநாதனை பார்க்கறதுனால வேகமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போட்டிகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அமையும். சிறு சிறு சுப செலவுகள் வரும். புதிய கடன்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் வரும். தொழிலில் ஒரு மாறுதல்கள் வரும். மாறுதல்கள் ஏற்றமாக இருக்கும். அரசாங்கம் சம்பந்தமாக ஒரு நல்ல ஏற்றமான முடிவுகள் வரும். அரசாங்கத்தின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தேனால் உங்களுக்கு சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்களில் முடிஞ்சவர்களும் புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றது பார்த்தோம்னா 26/9/2025 28/9/2025 வரலும் இருக்கக்கூடிய நாட்கள். இதில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகம்புல் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போய் போட்டு அது ஒரு 10 தோப்புகரணம் போட்டு போங்க. எல்லா விதமான காரியங்களும் நிச்சயமாக நிறைவேறும். சரி, இந்த மாதத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் தசாபுக்தி சரியில்லை அப்படின்னா லக்ஷ்மி நரசிம்மரை போய் வணங்குங்க. கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கிட்டு அவருக்கு பானகம் சமர்ப்பிச்சுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஏற்றம் மாற்றம் நிச்சயமாக சேரும்.